எதிர்காலம் தெரிஞ்சிருந்தா நிகழ்காலம் ரொம்ப பதட்டமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநாடு படத்தை பொறுத்தளவுக்கு எதிர்காலம் தெரிஞ்சிருந்தா அதோட கடந்த காலம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த படம் துவங்கின நாள்லேருந்து படம் ரிலீஸ் ஆன நாள் வரைக்கும் உண்மைக்கு பக்கத்தில் இருந்து நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன். ஒரு பத்திரிகையாளனா அது என்னென்ன வளர்ச்சி அடையுது, எங்கெங்கெல்லாம் தேக்கமடையுது அப்படின்னு நான் விசாரிச்சுட்டே இருந்தேன். அதனால் இப்போ நான் சொல்கிறேன், இந்த படத்தினுடைய வெற்றி வந்து யாராலும் கணிக்க முடியாததாக ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறி இருக்குது. அதாவது படம் பார்த்த பிறகு கணிப்பது வேறு, படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே, அதாவது அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போதே இதை வந்து எந்த கணிப்புக்கும் இடமில்லாத ஒரு படமாக இருந்தது. அதனால தான் எதிர்காலம் தெரிஞ்சிருந்தால் இந்த படத்தின் மேலே இன்னமும் அக்கறை செலுத்தி இன்னமும் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படம் வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்த படம் வெளிவந்து பலருக்கும் பல நன்மைகள். பொதுவாக வந்து மாநாடு சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர் சிம்பு, அந்த படத்தில் நடித்தவர்கள், அந்த படத்தை இயக்கியவர், அந்த படத்தை வாங்கியவர்கள், அந்த படத்தை விநியோகம் செய்தவர்கள், பார்த்தவர்கள் வரைக்கும் நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்திற்கு சற்றும் தொடர்பில்லாத சூர்யாவே பலன் அடைஞ்சாருன்னா பார்த்துக்கிங்களேன், இது என்னடா புது கதையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜெய்பீம் படத்தினுடைய சர்ச்சை வந்து அப்படி தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் வன்னிய இளைஞர்கள் நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலலாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் கூட தன்னுடைய பல்வேறு வேலைகளுக்கு மத்தியிலையும் ஜெய்பீமை வந்து கழுவி ஊற்றுறத ஒரு முக்கியமான வேலையாக வச்சுருந்தாங்க. சூர்யா வந்து மன உளைச்சல் அடைக்கிற அளவுக்கு நாலா பக்கத்துலேருந்தும் ப்ரெஷர் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் மாநாடு வந்து அந்த ஜெய்பீமினுடைய வெப்பத்தை வந்து அப்படி முற்றிலுமாக தனிச்சிட்டு இருந்தால் சொல்லணும். ஏன்னா ஜெய்பீம் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் கவனிக்கப்பட்ட ஒரு படமாக இருந்தது. இன்றைக்கி கூட காலையில் ட்விட்டரில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். மகாராஷ்டிராவில் அந்த படத்தை வந்து எங்கேயோ வீதியில் திரையிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து ஒரு பெரிய புரட்சி அது ஒரு பக்கம் பண்ணிடுச்சு. பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் வேர்ல்டு அப்படியே வந்து திரும்பி பார்க்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முன்னெல்லாம் இப்போ ரஜினி படங்கள் வந்து ஜப்பானில் ரிலீஸ் ஆகுது, அவ்வளோ பேர் வந்து பார்த்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஜப்பான்லேருந்து தமிழ்ச்செல்வி, செந்தமிழ்ச்செல்வின்லாம் பேர் வச்சுக்கிட்டு ரஜினி அவர்களுடைய பெருமைகளெல்லாம் வந்து பல பெண்கள் பேசி கேட்டிருக்கோம். அதாவது சைனா பெண்கள், அப்புறம் ஜப்பான் பெண்கள், இவங்கெல்லாம் வந்து அவருடைய பெயரை உச்சரிக்கிறதே நமக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி நாடு கடந்து எல்லைகள்லாம் கடந்து யாரோ ஒருத்தரை வந்து பேச வைக்கிறாரு அப்படிங்கிறது, அதுவும் தமிழில் பேச வைக்கிறாரு அப்படின்னு அவர் மேலே வந்து நமக்கு பெரிய அன்புலாம் வந்துச்சு. இன்றைக்கி மாநாடு படத்தினுடைய ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. உடனே ரஜினியையும் சிம்புவையும் ஒப்பிடுவதா அப்படின்லாம் சண்டைக்கு வராதிங்க. இந்த படம் வந்து அந்த எல்லைகளெல்லாம் தொற்றுருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஜப்பானில் வெளியாகிருக்கு, சைனாவில் வெளியாகிருக்கு, உலகத்தின் பல்வேறு இடங்களில் வெளியாகி யார் இந்த சிம்பு அப்படின்லாம் கேட்க வச்சுருக்கு. ஆனால் இந்த படம் வந்து துவங்கி பல தேக்கங்களை நான் பார்த்தேன். ஒரு முறை சிம்புகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ பயங்கர நெருக்கடி. அதாவது சிம்புவுக்கு ரெட்டு போட்டு சிம்புவை காலி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அழுத்தத்தை வந்து எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. அதில் ஒன்றும் தப்பும் கிடையாது. ஏன்னா வந்து பெரிய அளவு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்த நேரம் அது. முக்கியமாக மைக்கேல் ராயப்பன் அவருடைய ட்ரிபிள் படத்துடைய பிரச்சனை, அப்புறம் வேறு சில தயாரிப்பாளர்கள்ட்ட அவர் வாங்கின அட்வான்ஸு, ஷூட்டிங்க்கு வராதது, அப்புறம் கால் ஷீட் கொடுக்காதது, இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்போ வந்து சிம்பு வந்து இந்த அழுத்தத்தெல்லாம் தாண்டி என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அண்ணே நமக்கு வந்து எதோ ரெட்டு போடுறேன் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க என்ன எனக்கு ரெட்டு போடுறது, நானே எனக்கு ரெட்டு போட்டுக்கிறேன் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரித்தார். அப்போ ஆனால் அவ்வளவு சிரிப்புலையும் அவர் ஒரு விஷயம் சொன்னார். நான் வந்து வேணான்னா அப்படியே ஒதுங்கி போயிடுவேன், எனக்கு அதை பற்றி ஒன்றும் கிடையாது, நான் வந்து கடவுளை நம்புகிறவன், பெரிய சிவபக்தன் அப்படி இப்படின்னு நிறையா சொன்னார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதனால் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிவிட்டு நான் வந்து மீண்டும் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். அந்த ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை அவர் கடைசி வரைக்கும் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாநாடு ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. அதில் வந்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அப்போது வந்து நான் பிரச்சனைகளை நான் பார்த்துக்கிறேன், என்ன நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னாரு. அதே மாதிரி மாநாடு மிகப்பெரிய ஹிட் அடித்த பிறகு எல்லாருக்கும் நன்றி சொல்லும்போது என்னுடைய கண்ணீரை வந்து கீழே விடாமல் தாங்கிக்கிட்டீங்க நீங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ரசிகர்களை வந்து அவர் மனதில் வைத்து தாங்குகிறார். அது ஒரு பக்கம்
இருக்கட்டும். வழக்கமாக சிம்பு படங்கள் வந்து துவங்கும் போதோ அல்லது வெளியிடும் போதோ சிம்புவை ஒழிச்சு கட்டியே தீரணும் அப்படின்னு இறங்குவாங்க. ஆனால் இந்த முறை வந்து சிம்புவுக்கு தோள் கொடுக்க இன்னொருத்தர் இருந்தார், சுரேஷ் காமாட்சி. அவரும் வந்து தப்பித்தவர் கூட ஒரு ஸ்டெப்பு மேலே வச்சிடக்கூடாது அப்படிங்கிற கன்னிங்கோட செயல்பட்டவங்கெல்லாம் நான் பார்த்தேன். இன்னும் சொல்லப்போனால் சுரேஷ் காமாட்சி வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு போகிறாரு. என்னென்னா, அண்ணே இந்த மாதிரி வந்து சிம்பு எனக்கு கால்ஷீட் கொடுத்துருக்குறாப்புல, நான் வந்து சிம்பு வச்சு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி, சூப்பர்ப்பா நல்லா இருப்பா அப்படின்னு அவர் சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டு இவர் போகிறாரு. அவர் இவரை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோன் அடிக்கிறார் சிம்புவுக்கு. ஃபோன் அடித்து, என்ன தம்பி நீ எதுக்கு இவருக்கெல்லாம் கால்ஷீட் கொடுக்குற, இவரெல்லாம் படம் எடுப்பாரா, எடுத்து முடிப்பாரா, இவருக்கு யாராவது ஃபைனான்ஸ் கொடுப்பாங்களா, இவர் எவ்வளோ தரேன்னு சொல்கிறார் உனக்கு, 6 கோடியா, நான் 10 கோடி தரேன் நீ என் படத்தில் நடி அப்படின்னு இவரை வச்சுக்கிட்டே சிம்புவுக்கு ஃபோன் பண்ணார் அந்த தயாரிப்பாளர். ஏன்னா துவக்கத்திலேயே அவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து தான் இந்த படத்தில் வந்து கால் வச்சார் சுரேஷ் காமாட்சி. ஆனால் இவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து இயற்கை கொடுத்துருச்சு. அதாவது பொதுவாக மழை வந்தால் தியேட்டருக்கு ஆளே வரமாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம வலைபேச்சில் பேசும்போது கூட ரொம்ப வேடிக்கையாக சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி மழைக்காலங்களில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களை வந்து பள்ளிக்கூடத்தில் தங்க வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தியேட்டர்களில் தங்க வச்சிங்கன்னா படத்தையும் ஓட்டி காமிச்ச மாதிரி ஆகும், ஹவுஸ்ஃபுல் ஆன மாதிரியும் இருக்கும் அப்படின்லாம் சிரிச்சுட்டே வேடிக்கையாக சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த படத்தில் அது நடந்துச்சு. என்னென்னா, இந்த மழையில் வந்து வீட்டில் இருந்தவர்கள் கூட மெதுவாக நீந்தி கரையேறி வந்து இந்த படத்தை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க இன்றைக்கி நிலவரப்படி. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. இதற்கு முன்னாடி வந்து ரஜினி, விஜய், அஜித், தனுஷ் இவர்களெல்லாம் பார்க்காத வெற்றியவா சிம்பு பார்த்துட்டாரு. அதை எதுக்கு இவ்வளோ தூரம் சிலாகிச்சு புலகாங்கிதப்பட்டு சொல்கிறீங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடும். சிம்பு வந்து இதோட காலி ஆயிடுவார் அப்படின்னு நினச்ச நேரத்தில் இப்படி ஒரு வெற்றி, அதுவும் வந்து தாறுமாறான மெர்சலான ஒரு வெற்றின்னா அதை பற்றி பேசி தானே ஆகணும். சிம்பு அவ்வளோதான், இனி வந்து அவர் திருந்த மாட்டார். அவரை வச்சு படம் எடுக்கிறது வேஸ்ட்டு. அவரை நம்பி யாராவது இறங்குனீங்கன்னா நீங்களும் அதோகதி தான் அப்படிங்கிற வார்த்தை வந்து கோடம்பாக்கத்தில் பேசாத தயாரிப்பாளர்களே கிடையாது. அந்தளவுக்கு பரவலாக இருந்துச்சு. அதையெல்லாம் மீறி வந்து சுரேஷ் காமாட்சி இறங்கினார். அவருக்கான பலன் கிடச்சிருச்சு. ஆனால் சிம்பு வந்து அவ்வளோ பல்காக இருந்த சிம்பு எப்படி உடல் இழைத்தார், எப்படி தியானத்துக்கு போனார், எப்படி இந்த அளவுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கையோடு அவர் இருக்கார் இப்படிங்கிறதுக்கெல்லாம் பின்னணி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் கட்டமாக அவருடைய உடம்பு இறைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் வந்து மதியழகன், அதாவது மகா படத்தினுடைய தயாரிப்பாளர். இவர் தான் வந்து சிம்புவை வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டு போய் அந்த உடல் இழைப்பதற்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய வச்சவர். அதனால் இன்றைக்கி வந்து சிம்புவினுடைய இந்த பரிணாம வளர்ச்சிக்கு சிம்பு ரசிகர்கள் மதியழகனுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கணும். படப்பிடிப்பில் சிம்பு எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. பொதுவாக வந்து ஷூட்டிங் போகும்போதே எல்லோரும் என்ன பயமுறுத்துனாங்கன்னா, சார் முதல்ல ஒரு 4 நாள் அவர் வந்துடுவார், 5ஆவது நாள்லேருந்து அவர் வராரா பாருங்கள் அப்படின்னு தான் சுரேஷ் காமாட்சிகிட்ட சொன்னாங்க. இவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் தம்பியை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாண்டிச்சேரி ஷூட்டிங் போனார். அங்கே போனால் புயல் மழை இதெல்லாம் வந்துச்சு. அதனால் ஷூட்டிங் வந்து 2 நாள் பிரேக் ஆகிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சுது. ஆனால் ஒருபோதும் சிம்புவால் இந்த ஷூட்டிங் நிற்கவே இல்லை. கரெக்ட் டயத்துக்கு சிம்பு வந்து வந்துட்டார். இன்னும் சொல்லப்போனால் அதிகாலையில் எந்திரிச்சு அந்த பாண்டிச்சேரியை சுற்றி இருக்கிற சிவன் கோயில்களுக்கெல்லாம் போய் சாமியை கும்பிட்டுட்டு தான் சிம்பு வருவார். ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்லேயும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம்தான் அவர் ஷூட்டிங்கே வந்துக்கிட்டு இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிவப்பழமாகவே அவர் மாறி இருந்தார் படப்பிடிப்பில். பார்த்திங்கன்னா கருணாகரனுக்கு ஷூட்டிங்கில் அடிபட்டுடுச்சு. உடனே வந்து அவருடைய கால் எடுத்து மடியில் வச்சு தடவி கொடுத்து எல்லாம் பண்ண சிம்பு வந்து அப்படி கண் மூடி கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணாராம். சிவன் வந்து உங்களை கைவிட மாட்டார், சீக்கிரம் அது சரியாயிடும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து என்ன சரியாயிடுச்சா நான் சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் சிவன் மேலே வந்து பெரிய நம்பிக்கை வச்சுருந்தார். சமீபத்தில் நான் வந்து சிம்புவை மீட் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்தை சொன்னேன். எப்போவுமே வந்து உங்கள் படங்களை பற்றி பேசும்போதோ அல்லது உங்கள் படங்கள் ரிலீஸ் ஆகும்போதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து முன்னாடி நிற்கிது. அது என்னென்னா மைக்கேல் ராயப்பனுடைய பிரச்சனை. அவர் ட்ரிபிள் ஏங்கிற படத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அவர் பக்கம் நியாயம் இருக்கோ அல்லது உங்கள் பக்கம் நியாயம் இருக்கோ அல்லது அவர் அநியாயமோ அல்லது நீங்கள் அநியாயமோ தெரியாது. ஆனால் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நஷ்டப்பட்டிருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு என்னால் இவ்வளோதாங்க முடியும் அப்படின்னு ஒரு தொகையை கொடுத்து செட்டில் பண்ணுங்க,
அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். அதை வந்து சிம்பு கேட்டுக்கிட்டாரு. கண்டிப்பாக நானும் வந்து அப்பாட்ட அம்மாட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், பிரச்சனையை வந்து அமிக்கபிளாக பேசி தீர்த்துலானே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். ஆனால் இவருக்கும் அவருக்கும் ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நம்ம விசாரித்தோம்னா, சிம்பு வந்து ஷூட்டிங்க்கு வரலை, அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் கூட ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து 2 பேருக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய நெருடலாக அமைஞ்சிடுச்சு. அதை வந்து இங்கே சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ ஏடிஎம்கே வந்து, அதாவது புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்த பிறகு ஏடிஎம்கே வந்து அப்படியே கலகலத்து போய் நின்றுட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் சசிகலா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக சில எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் போனாங்க. திரையுலகத்தை சேர்ந்தவர்களும் எனக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அப்படின்னு ஓபிஎஸ் காட்ட விரும்பினாரா அல்லது அவருடைய அல்லக்கைகள் விரும்பினாங்களான்னு தெரியல. ஓபிஎஸ்ஸை சந்திக்கிறதுக்கு நடிகர் லாரன்ஸை கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் லாரன்ஸ் வந்து நான் ஒரு வாழ்த்து தெரிவிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன்னாடையை போத்திட்டு வந்துட்டார். இப்போ இவங்க பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் சசிகலா பக்கத்தில். அவங்க தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, யாரையாவது ஒரு திரையுலக பிரமுகரே அல்லது ஒரு மிகப்பெரிய நடிகரை வந்து சசிகலாவை சந்திக்க வச்சு ஒரு பொன்னாடை போத்துனா சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. அதற்காக வந்து மைக்கேல் ராயப்பன் செயல்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு நாள் வந்து வெளியில் அதிமுக கொடி கட்டின கார்களோட வந்து மைக்கேல் ராயப்பன் நின்று மாயாஜாலில் ஷூட்டிங் நடக்குது வாங்கன்னு கூப்பிட்டதா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இல்லை வெளியில் வந்து பார்த்த சிம்பு வந்து வெறும் அதிமுக கொடி கட்டிய கார்கள் இருந்ததையும், மாயாஜாலில் ஒரே ஒரு நாள் ஷூட்டிங் தான் இன்றைக்கி காலையில் ஆரம்பித்து ஈவினிங் முடிச்சிருவோன்னு சொன்னதாலையும் ரொம்ப பயந்ததாக சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற பனையூரில் தான் அந்த எம்எல்ஏக்கள்லாம் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இவர் அங்கே கொண்டு போய் சசிகலாவுக்கு முன்னாடி நிறுத்துறது தான் மைக்கேல் ராயப்பனுடைய டார்கெட் அப்படின்லாம் சிம்பு தரப்பு ஒரு மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் வந்து நான் வரவே முடியாது அப்படின்னு இவர் முரண்டு பிடிக்க, சிம்புவை கூப்பிட்டு போகாமல் நான் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு அவர் முரண்டு பிடிக்க, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரசாபசம் அங்கே நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பிரச்சனை தான் 2 பேருக்கு நடுவில் நான் கொடுக்க மாட்டேன், நான் வாங்காமல் விட மாட்டேங்கிற பஞ்சாயத்தும் போயிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் நான் கடைசியாக பேசும்போது சிம்பு வந்து இதை எல்லாமே மறந்துட்டு நிச்சயமாக அவருடைய பிரச்சனையை ஈஸியாக சீக்கிரம் சால்வ் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சிம்புவை பொறுத்தளவுக்கு அவர் நிகழ்கால அரசியலை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதே நேரத்தில் நமக்கு அரசியல் வேண்டாம் அப்படிங்கிறதுலையும் தெளிவான முடிவோடு இருக்கார். அதுக்கு உதாரணம் தான் இப்போ நான் சொல்ல போகிறது. என்னென்னா, இப்போ சிம்புவனுடைய ரசிகர் மன்றம் இருக்குது இல்லையா, அதை வந்து அவர் டிஜிட்டல் மயமாக்குற முடிவில் இருக்கார். என்னென்னா, அவருடைய சித்தப்பா வாசுவை கூப்பிட்டு வந்து இந்த மன்ற தலைவராக்கி நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க, சீக்கிரமாக இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம ஒரு குடையின் கீழே இணைத்து கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணி, இப்போ ஒரு ரசிகருடைய பேரை அடித்தா அவர் என்ன ஊர், என்ன தெரு, டோர் நம்பரு, அவர் என்ன படிச்சுட்டு இருக்கிறாரு அல்லது இவருடைய மன்றத்தின் செயல்பாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஃபோட்டோவோட வந்துடுற அளவுக்கு இதை கணினிமயமாக்கணும் அப்படின்லாம் அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, டிஆருடைய கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியை சேர்ந்தவர்களே ரசிகர் மன்றத்தை பார்த்துக்கிற பொறுப்பையும் வழங்கப்பட்டதாகவும், ஐயோ கட்சிக்காரங்க உள்ளே வந்தால் நமக்கு ஒரு முத்திரை விழுந்துருமே அப்படின்னு சிம்பு பயப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க சித்தப்பாவை ஒரு கூப்பிட்டு வந்ததாகவும் சொல்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் டிஜிட்டல் மயமாக்கிட்டால் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு ரசிகர் மன்றத்தை டிஜிட்டல் மயமாக்கி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிறவர் சிம்புவாக தான் இருக்கும். கடைசியாக ஒன்று, இந்த மாநாடு படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்த ஒய்ஜி மகேந்திரன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. எதிர்கால தமிழ் சினிமா தனுஷின் கைகள்லையும் சிம்புவின் கைகள்லையும் தான் இருக்க போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக வந்து சிம்புவுக்கும் தனுஷுக்கும் இடையிலான ஒரு போட்டி ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. அது பொறாமைக்கான போட்டியா அல்லது திரைப்படத்திற்குள்ளே இருக்கிற போட்டியா அப்படிங்கிற விவாதம் வந்து தனி. ஒரு போட்டி மட்டும் இருக்குது, கடுமையான போட்டி. ஆனால் இப்போ இருக்கிற இந்த மிகப்பெரிய வெற்றி, அதாவது இந்த மாநாடு கொடுத்த வெற்றிக்கு பிறகு சிம்பு வந்து ரொம்ப கவனமாக படங்களை தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிறது மட்டும் நம்மளால் உறுதியாக நம்ப முடியும். அவர் ஏற்கனவே நடித்த சில படங்கள் வேணால் இடையில் வந்துட்டு போகலாம் அல்லது வெற்றியும் பெறலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவர் இனிமேல் ஒப்புக்கொள்கிற படங்கள் வந்து நிச்சயமாக ரொம்ப செலக்ட் பண்ணி ரொம்ப கவனமாக தான் அந்த படங்களை அவர் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து சிம்புவோ அல்லது அவருடைய குடும்பத்தினரோ சிம்புவுக்கு ஒரு படம் கிடச்சா போதும், இத்தனை கோடி சம்பளம் வந்தால் போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் மாநாடு வெற்றி வந்து அதையெல்லாம் நிச்சயமாக மாற்றியிருக்கோம். தமிழ் சினிமாவில் ஒரு வேறொரு இடத்தை நோக்கி நம்முடைய பயணம் அமையணும் அப்படிங்கிற சிம்பு வந்து தெளிவான திட்டத்தில் இருக்கார். அதை நம்மால் வந்து இப்போ சமீபத்தில்
உணர முடியுது ஆஃப்டர் மாநாடு ஹிட்டு. இப்போது சிம்புவுக்கும் தனுஷுக்கும் தான் போட்டியா, சிம்பு தனுஷ் இடத்தை குறிவைக்கிறாரா அப்படின்லாம் ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஆனால் சிம்புவினுடைய நண்பர்கள்ட்ட பேசினோம்னா வேறு மாதிரி சொல்கிறாங்க. சிம்பு குறி வைக்கிற இடம் வந்து தனுஷ் இடம் இல்லை, அது விஜயின் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன் என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியல, சிம்பு நம்புகிற சிவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல.